தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி. இன்று நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தைப் பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் பல வரலாற்று சின்னங்களையும் பல சிறப்புகளையும் கொண்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகாவில் உள்ள மணத்துக்கோயில் கிராமத்தில் அமைந்துள்ள இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற மணத்துக்கோயில் என்று அழைக்கப்படும் திருப்பெருமானந்தர் சிவாலயத்தைப் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். இவ்வாலயம் சுமார் 1500 வருடங்களுக்கு மேல் பழமையானதாக கருதப்படுகின்றது. இது சோழர் காலத்துக் கோயில் ஆகும். கருங்கற்களாலான முன்மண்டபத்தை சோழர்களும் சிவப்பு கற்களாலான உள்மண்டபத்தை விஜயநகர அரசர்களும் கட்டியுள்ளனர். கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்கள் முழுமையான கலை நயத்தை வெளிப்படுத்துகின்றன. இவ்வாலயத்தில் சோழர், பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இக்கோயில் மேற்கு நோக்கியவாறு சிதிலமடைந்த நிலையில் கோபுரமின்றி காணப்படுகின்றது. கோவிலினுள் நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் ஒரு சிறிய மண்டபம் காணப்படுகின்றது. அதனை ஒட்டி இடிந்த நிலையில் சுற்றுச்சுவர் அமைந்துள்ளது. சிறிது தூரத்தில் கருவறையை நோக்கி நந்தியும் பலிபீடமும் காணப்படுகின்றது. நந்தி மிகவும் கம்பீரமாக காணப்படுகின்றது. கொடிமரம் இருந்ததற்கான சுவடுகளின்றி காணப்படுகின்றது. பலிபீடத்திற்கும் நந்திக்குமிடையிலே சூலாயுதம் பொறிக்கப்பட்ட கல் காணப்படுகின்றது. நந்தியின் இடது பக்கம் சிறிது தூரத்தில் வடமேற்கில் பார்வதி தேவி சன்னதி தெற்கு நோக்கி காணப்படுகின்றது. கருவறை மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. சன்னதியின் வெளிப்புற சுற்றுச்சுவரில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. யானையின் உருவங்கள் கோவில் முழுவதும் காணப்படுகின்றன. இங்கிருக்கும் கருவறை விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலையின் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கருவறையின் எதிரில் அர்த்த மண்டபம் பாதி இடிந்த நிலையில் காணப்படுகின்றது. இந்த கட்டமைப்பு முடிக்கப்படாமல் உள்ளது. அர்த்த மண்டபம் செவ்வக வடிவில் உள்ளது. அர்த்த மண்டபத்தின் உச்சியில் விநாயகர், லட்சுமி மற்றும் வரிசையாக தேவியின் சிற்பங்கள் உள்ளன. கருவறையில் ஒரு சிவலிங்கம் உள்ளது. கருவறையின் 3 பக்கங்களிலும் உள்ள இடங்கள் தாழ்வாரத்துடன் காணப்படுகின்றன. தாழ்வாரங்கள் 2 தூண்கள் மற்றும் 2 சதுர தூண்களால் தாங்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில் எந்த உருவமும் இல்லை. ஆனால் தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம் கருவறையின் உள்ளே அமைந்துள்ளது. விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், அகஸ்தியர், லிங்கத்தை வழிபடும் பார்வதி தேவியார், இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டு நடனமாடும் போதகணங்கள் மற்றும் சுப்பிரமணியர் மயில் மீது நடனம் ஆடுவது போன்று மிகவும் தத்ரூபமாக சிலை வடித்துள்ளனர். கிருஷ்ணன், காளி ஆகியோர் பாம்பின் மீது நடனம் ஆடுவது போன்றும் மிகவும் தத்ரூபமாக சிலை வடித்துள்ளனர். சுவர்களில் மலர் மற்றும் விலங்குகள் இருப்பது போன்ற காட்சிகள் கருவறையில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே கோவிலை சுற்றி இடிந்த நிலையில் உபசன்னதிகள் இருந்ததற்கான சாட்சியாக அஸ்திவாரம் மட்டும் காணப்படுகின்றது. கோவிலின் பின்புறம் வலது பக்கத்தில் ஒரு மண்டபம் காணப்படுகின்றது. அதனுள் இடிந்து போன சிற்பங்கள் ஆங்காங்கே தரையில் வைத்துள்ளனர். அநேகமாக இந்த மண்டபம் மடப்பள்ளியாக இருந்திருக்கலாம் என்கின்றனர். மிகவும் பழமையான கோவில், முற்காலத்தில் மிகவும் பெரிய ஆலயமாக இருந்திருக்கலாம். இதனை பார்க்கும்போது கொடும்பாளூர் கோவிலை போன்ற கட்டுமானத்தோடு காணப்படுகின்றது. அநேகமா சமகாலத்து கோவிலாக இருக்கலாம். கோவிலின் எதிரில் மிகவும் புகழ்பெற்ற கருப்பர் கோவில் அமைந்துள்ளது. அனைத்து சிற்ப வேலைப்பாடுகளும் நுண்ணியமாக மிகவும் நேர்த்தியாக காண்போரை கவரும் வண்ணம் செய்துள்ளனர். இக்கோவிலை காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் மதிநுட்பம் மற்றும் கட்டிடக்கலையில் வல்லவர்கள் என்பதற்கு சாட்சியமாக அமைந்துள்ளது இவ்வாலயம்.
காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரை மற்றும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை திறந்திருக்கும். புதுக்கோட்டையில் இருந்து 34 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோவில் இலுப்பூரில் இருந்து திருச்சி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இலுப்பூரிலிருந்து கீரனூர் வழியாக திருச்சி செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இலுப்பூரிலிருந்து பாக்குடி, குரும்பப்பட்டி வழியாக வரும்போது கருப்பர்மலை செல்லும் சாலையில் திரும்பி சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள். இதைப்போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றுமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.